அரிசி விலை, பருப்பு விலை எல்லாமே ஏற்றிட்டீங்க. சிலிண்டர் விலையும் ஏற்றிட்டீங்க. அப்போ நாங்கள் எப்படி பிழைக்கிறது? மத்திய அரசாங்கம் வந்து சிலிண்டர் விலையை, கேஸ் விலையை ஏற்றிருக்காங்க 50 ரூபா. எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து 1000 ரூபாய் 1600 ரூபாய் சிலிண்டர்னா ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது, எப்படி வாழறது? மத்திய அரசியும் மாநில அரசியும் அவங்க விளையாடுன்னு திடுறாங்க மக்கள்கிட்டன்னு. இவர் மட்டும் வந்தாக்கா கம்மியாக ஆகிடுவாரா? வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசும் மாநில அரசும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்களுடைய. விளையாடுவாரு. இப்போ வயசானவங்க அங்கே விளையாடுறாங்க. நிறையா புள்ள வந்து என்ன விளையாட போகிறோன்னு அதையும் தானே பார்க்க போகிறோம். இப்போ 1500 ரூபாய் சிலிண்டரு, 500 ரூபாய் ஏற்றி 50 ரூபாய் ஏற்றுற சிலிண்டரு 1150 ரூபாய் இருந்தது. இப்போ 50 ரூபாய் ஏறிடுது. 1200 ரூபாய் நாங்கள் சிலிண்டர் வாங்கணும். 2000 ரூபாய் சம்பளம் வாங்கி 1200 ரூபாய் நாங்கள் சிலிண்டர் வாங்கிட்டு அந்த 800 ரூபாயில் என்ன குடும்பம் ஓட்டுறது? மத்திய அரசு சிலிண்டர் விலை ஏற்றிட்டா எங்களை மாதிரி இப்போ மக்கள்லாம் எப்படி பிழைக்கிறது? நாங்களாம் வீட்டு வேலை செய்கிறவங்க. 1 கிலோ தக்காளி முதல் கொண்டு 40 ரூபா விற்கிது, 50 ரூபா விற்கிது. எந்த விலை கொடுத்து நாங்களாம் வாங்க முடியுது? அரிசி விலை, பருப்பு விலை எல்லாமே ஏற்றிட்டீங்க. சிலிண்டர் விலையும் ஏற்றிட்டீங்க. அப்போ நாங்கள் எப்படி பிழைக்கிறது? வீட்டு வேலை செய்ய போனால் 1000 ரூபாய் தட்டா, 1500 ரூபாய் தட்டான்னு கேட்குறாங்க, 2000 ரூபாய் தட்டான்னு கேட்குறாங்க. வீட்டு வேலை செய்கிறவங்களாம் ஒரு விலைவாசி ஏற்றி விடுங்களேன். எவ்வளோ வேலை செய்கிறோம்? ஒரு நாள்லேருந்து காலையில் 6 மணிக்கு போகிறோம், 11 மணி 12 மணி வரைக்கும் செய்கிறோம் வேலை. எங்களுக்கு ஏன் விலை ஏற்ற மாட்டேறீங்க? எங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தா தான் உங்ககிட்ட நாங்கள் காசு கொடுத்து சிலிண்டர் வாங்க முடியும். அப்போ எங்கள் பழப்பு என்ன ஆகுது? எங்கள் பிள்ளைங்க நிலமெல்லாம் என்ன ஆகுது? நாங்கள் எப்படி பிழைக்கிறது? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அதுவும் வந்து இப்போ வந்து பணம் கட்டினா தான் இங்கிலீஷ் படித்தா தான் வேலை, தமிழ் படித்தா வேலை இல்லை. தமிழ்காரங்களாம் தமிழ் படிக்காதீங்க. இங்கிலீஷ் படிக்கிறத தமிழ்கார் வராதிங்க, தமிழ் படிக்கிறத இங்கிலீஷ் வராதிங்க. அப்போ நாங்கள் எப்படி சிலிண்டர் வாங்குவோம்? ஹிந்தி படித்தா தான் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் நடுத்தரமான மக்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க. எங்கள் வசதிக்காக தான் நாங்கள் படிக்க வைக்க முடியும். இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கிறவங்க தமிழ் வரக்கூடாது. அப்பா படிக்கணும், அம்மா படிக்கணும். நாங்கள் யாருமே 2 பேரும் முட்டுக்காட்டியை படிக்க வைக்கிறவங்க. அந்த குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுறது சொல்லு? இப்போ ஹிந்தி படிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எங்களுக்கு ஏற்ற வசதி தேடி தந்தால் தான் நாங்கள் படிக்க முடியும். இது எல்லாமே விலை ஏறி போச்சு இந்த நாட்டில். இன்னும் விலை ஏறாமல் இருக்குது. பணக்காரோட மேலானவங்களுக்கு தான் வாங்க முடியும். பணக்காரங்க தான் இந்த சலுகைலாம். எங்களுக்கெல்லாம் ஏழைக்கெல்லாம் ஒரு சலுகையுமே கிடையாது. வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப இறங்கி போச்சு. நாங்கள் வாழத்தான் சாவறதான் நிலைமைன்ற புழைப்பு இருக்கணும். இப்போ நாங்கள் வாடகை கொடுக்க முடியல, வேலை செய்ய முடியல. எங்களுக்கு உடம்புக்கே ஒரு மாதத்துக்கு வந்து 4000 ரூபாய் மாத்திரை, 5000 ரூபாய் மாத்திரை, 3500 ரூபாய் மாத்திரை சாப்பிட்றோம். நாங்கள் சிலிண்டர் வேறு 500 ரூபாய் 1000 ரூபாய் 100 ரூபாய் ஏற்றிட்டீங்கன்னா நான் எங்கே வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது? நான் உயிரை அந்த தான் உங்கள்கிட்ட சிலிண்டர் வாங்க முடியும். இப்போ 1500 ரூபாய் சிலிண்டரு, 500 ரூபாய் ஏற்றி 50 ரூபாய் ஏற்றுற சிலிண்டரு 1150 ரூபாய் இருந்தது. இப்போ 50 ரூபாய் ஏறிடுது. 1200 ரூபாய் நாங்கள் சிலிண்டர் வாங்கணும். 2000 ரூபாய் சம்பளம் வாங்கி 1200 ரூபாய் நாங்கள் சிலிண்டர் வாங்கிட்டு அந்த 800 ரூபாயில் என்ன குடும்பம் ஓட்டுறது? 1 கிலோ அரிசி 70 ரூபாய், 100 ரூபாய் 1 கிலோ அரிசி. அது எப்படி நாங்கள் வாங்குறது? 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய், 1 கிலோ தக்காளி 40 ரூபாய். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பஞ்சு மிளகா கொண்டா கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் பொழப்பெல்லாம் என்ன ஆகுறது? என்ன பண்ணுறது? சிலிண்டரு மாரி 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு 1000 ரூபாய் 1200 அப்படி தான். இப்போ எதுக்கு 1000 ரூபாய் சிலிண்டர் ஏற்றணும்? எங்களுக்கு என்ன ஏற்றனீங்க? எங்களுக்கு மாதிரி எங்கள் ஏழைங்களுக்கு என்ன ஏற்றி வச்சுருக்கீங்க? என்ன கொடுக்குறீங்க? அதை சொல்லுங்கள். மத்திய அரசாங்கம் வந்து சிலிண்டர் விலையை, கேஸ் விலையை ஏற்றிருக்காங்க 50 ரூபா. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் சிலிண்டர் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் சிலிண்டர் வாங்கினோம். இப்போ வந்து 1000 ரூபாய் 1600 ரூபாய் சிலிண்டர்னா ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது, எப்படி வாழறது? இந்த மாதிரி எல்லா விலையும் ஏற்றுறாங்க. ஏற்றினா ஏழைங்க எப்படி பிழைக்க முடியும்? இந்த ஊரை வந்தால் பிழைக்கலான்னு எல்லா மக்களும் இங்கே வந்துக்குது. எப்படி பிழைக்கிறது, எப்படி ஏற்றுறது? எதுக்கு இப்படி ஏற்றினா மக்கள் என்ன ஆகிறது? இருக்கிறவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து விஜய் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசும் மாநில அரசும் வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, அம்மா இருக்கும்போது இவ்வளோ விலை ஏறலை, ஐயா அம்மா இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ விலை ஏறலை. இப்போ இந்த இது வந்ததுனால தான் இவ்வளோ விலை ஏறி இருக்குது. மக்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு அவங்க தான் அதை தீர்மானம் பண்ணணும். இருக்கப்பட்டவங்க பண்ணாங்கன்னா தான் இல்லாதவங்க பிழைப்பாங்க. அவங்க இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துவிட வாங்குவாங்க. நாங்களாம் இல்லாதவங்களாம் எப்படி வாங்க முடியும்? வாடகை எப்படி கொடுக்க முடியும்? 2 வீட்டில் வேலை செய்தால்
சிலிண்டருக்காக கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? புள்ள குட்டி வச்சுன்னு எப்படி பிழைக்கிறது? நாங்கள் எங்களோட திட்டம் அதான் நாங்கள் கேட்குறோம். விலையை குறைக்க சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல. இவங்க அரசாங்கம் வந்து இவங்களுக்குள்ளே போட்டி போட்டுன்னு எங்களை முன்னால் ஆக்கினா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஐயா? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கம் வந்து சிலிண்டர் விலையை கேஸ் விலையை ஏற்றி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நம்ம லட்சம் ஏற்றினது இந்த ஆள் பிஜேபி ஆட்சியில் வந்ததுலேருந்து தான் ஏற்றினுக்கிறான். ஒவ்வொரு இதுக்கும் ஜிஎஸ்டி வரி எந்த ஆட்சி கொண்டு வந்தது? இவன் தான் கொண்டு வந்தார், மத்திய அரசு பிஜேபி. மற்ற காங்கிரஸ் ஆட்சி நடத்துனது, வாஜ்பாய் ஆட்சி நடத்துனது யாரும் வரல. இவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சமீப காலத்தில் அவர் 6 ரூபா குறைச்சிருந்தாங்க. 6 ரூபா குறைச்சி மறுபடியும் 50 ரூபா ஏற்றிருக்காங்க. அது கண்துடைப்புக்கு அந்த 6 ரூபா குறைச்சது. 6 ரூபா குறைச்சது இப்போ 50 ரூபா ஏற்றிருக்காங்களே, அது என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். ஏன் 6 ரூபா குறைச்சிங்களா? 100 ரூபா குறைக்கூடாதா? 50 ரூபா ஏற்றக்கூடாதா? சும்மா ஒரு கண்துடைப்பு. அதெல்லாம் விலைவாசி ஏற்றத்தை பற்றி விஜய் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு கொஞ்சம் வயசு, ஒரு சின்ன வயசு, அவர் சொல்ல தான் செய்வார். ரத்த துடிப்பு இல்லை. அரசியலை பற்றி அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. போக போக தான் தெரியும். இப்போ அவர் விஜய் அறிக்கை கொடுத்ததுனால 2026 தேர்தலில் வந்து எதிர்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வாய்ப்பு வர்றதுக்கு சான்ஸு கிடையாது. வந்தாலும் இந்த சில்லறை ஓட்டெல்லாம் சிதறும், ஓட்டுங்க சிதறும். யார் வரவங்க யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறோன்னா, மக்கள் தொகை ஏற என்ன பண்ணோம், எல்லாமே விலைவாசி ஏறுதில்ல. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்னவா? திமுக எந்த இதுவும் பண்ணலை, ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு. அவர் நடிக்கிறதை விட்டுட்டு ஏன்பா இந்த வேலைக்கு வர்றாரு அவர்? அதெல்லாம் அவர் சொல்லவும் கூடாது. ஒரு கட்சியை பற்றி ஒருத்தர் பேசவும் கூடாது. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுக்கு ஒத்தி, அவ்வளோதான். விஜய் ஒரு பக்கம் வந்து நாங்கள் தான் 2026 எதிர்கட்சியாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சும்மாப்பா பேச்சு. விஜய் மாநாடுக்கு போனவங்களே இத்தனை பேர் செத்துடுறாங்க. அவர் வந்த அன்றைக்கே எல்லாரையும் வச்சுட்டேன். இன்னும் நாடு போயின்னு இருந்துச்சுன்னா எல்லாரையும் வச்சிருவார். தண்ணி பந்தல் வைக்கிறோம், இது வைக்கிறோம், அது வைக்கிறோன்னா அதெல்லாம் சும்மாப்பா. எங்கள் டிஎம்கே போல் எதுவும் வராதுப்பா, அதுதான் உண்மை. இப்போ 2026 திமுக தான். நீ ஏன் வருவேன்? திமுக வந்துச்சுன்னா நான் உனக்கு லட்டே வாங்கி தரேன். திமுக தான் வரும். வேறு எந்த கட்சிக்காரங்களும் வந்து ஓட்டுக்கு வர மாட்டாங்க. சரிக்கா. இப்போ விலைவாசி உயர்ந்திருக்கிறத பற்றி என்ன? அது விலைவாசி ஏறும், அப்புறமா இறக்கிடுவார். இந்த வாட்டி டிஎம்கே வந்து தான் எல்லாம் இறங்கிடும். இப்போ மத்திய அரசு வந்து கேஸ் விலையை ஏற்றிருக்கு, இது எப்படி பார்க்குறாரு? அது வரும், பேசுவாங்க, பேசி குறைப்பாங்க. இப்போ கேஸ் விலை உயர்ந்ததெல்லாம் என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு மக்களுக்கெல்லாம்? மக்களுக்கு பாதிப்பு ரொம்ப தான். வெறும் கட்டையை போட்டு எரிய வைக்கிறவங்கள கூட கெடுத்துட்டேன். நீ வீடெல்லாம் புகனா தாடிக்கின்றா. இப்போ கட்டையை போட்டு எரிச்சோ, மட்டையை போட்டு எரிச்சோலாம் உன்னால் தானே அது. உன்னை ஜெயிக்க விட்டா பின்னாடி ஏறுவே. நீ உன்னை யாரையும் கீழே விட்டா அடங்க போயிரு. நீ எப்பொழுதும் போல உன் வேலையை ஆரம்பிச்சுக்குவேன். இதுக்கு விஜய் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசும் மாநில அரசும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்களுடைய. விளையாடுறாரு. இப்போ அவங்க வயசானவங்க அங்கே விளாட்றாங்க. நீ நிறையா புள்ள வந்து என்ன விளாட போகிறேன்னு அதையும் தானே பார்க்க போகிறோம். வயசானவங்க பணத்து வேலை ஆசைப்பட்டு அவங்க விளையாடுறாங்க அங்கே. நீ நிறையா புள்ள தானே வந்துக்கிற. உன் விளையாட்டையும் பார்க்கலாமா? இல்லை பார்க்கலாம். என்ன 2026 தேர்தலில் யார் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் 2026 யார் ஜெயிக்கணுமா? தமிழ்நாட்டில் மூளை உள்ளவன் ஜெயிப்பான்பா. மத்திய அரசையும் மாநில அரசையும் அவங்க விளையாடுன்னு திடுறாங்க மக்கள்கிட்டன்னு. இவர் மட்டும் வந்தாக்கா கம்மியாக ஆக்கிடுவாரா? எல்லாம் அரசியலில் வந்துட்டாக்கா அவங்களும் ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ திடீர்னு 50 ரூபா ஏற்றத்துக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா அரசாங்கத்தை தான் கேட்கணும். என்ன நம்மள மாதிரியா கேட்டுக்க முடியும்? அரசாங்கத்தை தான் கேட்டுக்க முடியும். அதில் ஓட்டு கேட்க வந்தாக்கா அந்த நேரத்தில் மடைக்கணும், அவ்வளோதான். ஓட்டு கேட்க வந்தாக்கா ஒரு ஓட்டு போயிட்டால் கூட ஒரு அரசாங்கத்தில் நின்றுவாங்க முதலமைச்சராக இருந்தாலும். அதில் வந்து ஓட்டு கேட்கவர்கள் தான் இன்னும் இல்லை. அவங்க வீடு தெரியுமா, வாசல் தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி போகிறாங்கன்னு
சிலிண்டர் கம்பெனிகிட்ட போகணுன்னா கூட சரி அந்தந்த வட்டத்துக்கு எந்தெந்த சிலிண்டர் கம்பெனியோ அங்கங்கே போய் ஒரு தர்ணா போராட்டம் வச்சாக்கா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு வீட்டாண்ட நின்று பேசுகிறாங்கன்னா இப்படியெல்லாம் ஏற்றிட்டாங்க, இப்படியெல்லாம் போயிட்டாங்க, என்ன குடும்பம் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்ன வந்த சிலிண்டர் வந்து 40 நாளைக்கு ஓடாரும். 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் இப்போ வந்து 5 நாளைக்கு கூட வர மாட்டுது. என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து விஜய் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கண்டனம் தான் தெரிவிக்கிறாரு. அவர் மட்டும் கண்டனம் தெரிவிச்சு என்ன பிரயோசனம்? அவர் அனுப்பி விடணுங்க. புது முதல்வராக ஆகணும்னு சொல்லிட்டு தானே அவர் நினைக்கிறாரு. அவர் போயிருக்கணும். அவரு கடிதம் எழுதி இது போல் போடணும். அல்லாடுறாங்க, கொல்றாங்க, சிங்கார சென்னையாக மாறணும்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களே. அவங்க அப்படியே விட்டு இருந்தால் கூட அவங்க சத்தியை பெறிஞ்சி, பேப்பரை பெறிஞ்சி, வெறுவை பெறிஞ்சி ஏதோ அவங்க பொங்கி சாப்பிடுவாங்க. சம்பளக்காரருங்க பணக்காரருங்க சாப்பிட்டா கூட எவ்வளோ விலை ஏறினாலும் சுத்தமாக கடைசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது சொல்லு. எங்களை போல் ஆசாமி எல்லான்ட்டு கொரோனாவிலேருந்து எங்களுக்கு வியாபாரம் கிடையாது. நாங்கள் போய் ஒரு சிலிண்டர் வாங்கணுன்னா கூட 5 நாளைக்கு வர மாதிரி. புதிய சிலிண்டர் அப்போ வந்து 40 நாளைக்கு ஓடாரும். மத்திய அரசு தான் உயர்த்தி இருக்கு. மத்திய அரசுக்கு அவர் கடிதம் எழுதணும். விஜய் முதலமைச்சர் ஆக போகிறாரு இல்லை, அவருக்கு கண்டனம் தெரிய வைக்கணும் அவங்களுக்கெல்லாம். இது வந்து மாநில அரசு மத்திய அரசு தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்கள் இதில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் தான் கடிதம் எழுதி போடணும். அவர் கூட 10 பேரை சேர்த்துக்கின்னு இது என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்கணும். என்ன கமலஹாசன் கட்சியில் இருக்க போகிறான்றாரு, அவரும் கடிதம் எழுதி போடணும். இன்னும் வேறு எத்தனையோ கட்சி இருக்குது, அவங்க கடிதம் எழுதி போடணும். இதே முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி அவங்களும் தான் கடிதம் எழுதி போடணும். இதை போல் பண்ணுறாங்களே. மோடி அட்ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்களாம், கொளுத்திடுறாங்களாம், குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்களாம். நம்ம எப்படிப்பா வாழ முடியும்? முந்தைய போல் விட்டு இருந்தாக்கா எங்கன்னா மரத்துங்க உழுகிற குச்சையாவது எடுத்துன்னு போய் பொங்கி சாப்பிடும் ஜனம்.